விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பிறகு வெளிவரும் படம் கோட். கோட் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பரபரப்பான அரசியல் தகவல்களை அறிவிப்பார். சரண்யா பொன்னுடைய வாரிசாக சாந்தினி, ஒரு பக்கம் பார்த்தால் ஜோதிகா, ஒரு பக்கம் பார்த்தால் கீர்த்தி சுரேஷ் என்று மிகவும் அழகாகவும் இளமையுமாக இருக்கிறார் சாந்தினி. நிர்வாண பார்ட்டியில் கலந்து கொண்ட தமிழ் நடிகை. அந்த பெர்லினில் நடந்த நிர்வாண விருந்தில் கலந்து கொண்டேன். 20 நிமிடம் தான் அங்கு இருந்தேன். அதற்கு பிறகு வெளியேறி போய்விட்டேன். இதிலிருந்து எனக்கு என்ன தெரிந்தது என்று சொன்னால், மூளை விருத்தி அடைய வேண்டும். மூளை விருத்தி அடைந்தால் நிர்வாண விருந்து. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். குக்கு சேனல் நேயர்களே, பரபரப்பான சினிமா துணுக்குகளை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் செய்திகளை சொல்வதே. துள்ளல் போட்டோக்களை வெளியிட்ட காஜல் அகர்வால். இப்போதெல்லாம் நடிகைகள் தங்களுடைய அங்கங்களை வெளியே காட்டி புகைப்படத்தை கொடுப்பது சர்வ சாதாரணமாகிவிட்டது. ஆரம்பத்தில் வெளிநாடுகளில் தான் மாறுபவங்கள் தெரியும்படி நடிகைகள் படங்களை வெளியிடுவார்கள். அதுக்கப்புறம் அந்த மெல்ல மெல்ல அந்த கலாச்சாரம் இந்தி நடிகைகளை தூற்றியது. இப்போது தமிழ் படங்களில் நடிக்கும் நடிகைகளும் கவர்ச்சியாக ஆபாசமாக புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார்கள். சமீபத்தில் காஜல் அகர்வால் தன்னுடைய கவர்ச்சி படங்களை வலைதளங்களை வெளியிட்டிருக்கிறார். நான் ஆபாசமாக பேசுவதே இல்லை, ஆனால் நான் ஆபாசமாக பேசுவதாக பல தமிழ் நடிகைகள் புகார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அந்த தமிழ் நடிகைகள் எல்லாம் இப்போது வலைதளங்களில் வெளிவருகிற நடிகைகளுடைய ஆபாச படங்களை பார்க்கட்டும். அந்த ஆபாச படங்களை எதிர்த்து கண்டன குரல் ஏற்பட்டும். அது மட்டுமல்ல, இனிமேல் நடிகைகள் அங்கங்களை வெளியே காட்டி புகைப்படங்களை வெளியிடக்கூடாது என்று கட்டளை விதிக்கட்டும். இல்லை அவங்களை எதிர்த்து கண்டன போராட்டங்கள் நடத்திவிட்டும். அதை விட்டுட்டு ஆபாசமா நடிகைகள் புகைப்படம் வெளியிடுகிறார்கள். அவர்களை குறை சொல்வதில்லை, ஆனால் தேவையில்லாமல் என் மீது பாய்கிறார்கள். நேயர்களே, தயவு செய்து நீங்க தான் தீர்ப்பு சொல்லுங்க. நடிகைகள் குற்றவாளியா, அவர்களை பற்றி பேசுகிற நான் குற்றவாளியா? கிராமத்து பேய். பொதுவாகவே கிராமத்துல பாடஞ்ச பங்களாக்கள்ல தான் பேய் படங்கள் எடுக்கப்படும். ஒரு பாடந்த பங்களாக்குள்ள இருக்கிற ரகசிய அறையில தான் பேய்கள் குடியிருக்குன்னு சொல்லி கற்பனையாக பல படங்கள் வெளிவந்திருக்கின்றன. பேச்சு படத்தை ராமச்சந்திரன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். பேச்சுங்கிறதே பொதுவாக கிராமத்துல பேச்சியம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இது பேய் பின்னணியாக கொண்ட படமாக இருந்தாலும் கிராமத்து கலாச்சாரத்தை மிக தெளிவாக இந்த படத்தில் வெளியிட்டிருக்கிறோம் என்று சொன்னார் ராமச்சந்திரன். ராஜேஷ் முருகேசன் இசையமைத்திருக்கும் இந்த படத்துக்கு பார்த்திபன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த படத்துல எல்லோருமே புதுமுகங்கள். இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், இயக்குனர் எல்லோருமே. இந்த படத்தில் தெரிந்தவர் என்றால் பாலசரவணன் என்ற காமெடி நடிகர் தான். அவரும் அந்த பேய் அனுபவத்தை பற்றி சுவாரஸ்யமாக இசை வெளியீட்டுவிழாவிலே பரபரப்பாக சொன்னார். விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி ஒரு வித்தியாசமான படங்களை கொடுப்பதில் முன்னணியில் இருப்பவர் இயக்குனர் விஜய் மில்டன். விஜய் மில்டன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படம் மழை பிடிக்காத மனிதன். விஜய் ஆண்டனியுடன் சத்யராஜ், சரத்குமார், மெகா ஆகாஷ் மற்றும் பலர் நடிக்கிறார்கள். எதற்காக மழை பிடிக்காத மனிதன் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று இயக்குனர் விஜய் மில்டன் கேட்டதற்கு, படத்தை பாருங்கள் புரியும், இப்போதே நான் காரணத்தை சொல்லிவிட்டால் படம் சுவையாக இருக்காது என்று சொன்னார் விஜய் மில்டன். இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா பிரசாத் தியேட்டரில் நடந்தது. சத்யராஜ், விஜய் ஆண்டனி, மெகா ஆகாஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். விஜய் படத்தின் அப்டேட்ஸ். விஜய் கதாநாயகன் நடிக்கும் படம் கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா, பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் மற்றும் பலர் நடிக்கிறார்கள். இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் வெங்கட் பிரபு. செப்டம்பர் 3ஆம் தேதி வெளியாகிறது கோட். இசை வெளியீட்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் என்று படப்பிடிப்பு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பிறகு வெளிவரும் படம் கோட். கோட் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பரபரப்பான அரசியல் தகவல்களை அறிவிப்பார் என்று படப்பிடிப்பு குழுவினர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரண்யா பொன்னுண்ணன் மகள் சினிமாவில் நடிக்கிறாரா? நடிகர் பொன்னுண்ணனும் நடிகை சரண்யாவும் பாரதி ராஜா எழுதி இயக்கிய கருத்தம்மா என்ற படத்தில் ஜோடியாக நடித்தார்கள். அந்த படத்தில் தான் பொன்னுண்ணனுக்கும் சரண்யாவுக்கும் காதல் ஏற்பட்டது. ஆனால் சரண்யா ஏற்கனவே திருமணமானவர். டைரக்டர் ராஜசேகரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் திருமணமான சில ஆண்டுகளிலேயே டைரக்டர் ராஜசேகரை விவாகரத்து செய்து விட்டார் சரண்யா பொன்னுண்ணன். அதற்கு பிறகு கருத்தம்மா படத்திலே நடித்தார்
சரண்யா. அந்த படத்தில் காதல் உருவாகி சரண்யா பொன்வண்ணனை திருமணம் செய்து கொண்டார். சரண்யா பொன்வண்ணனுக்கு 2 மகள்கள், பிரியதர்ஷினி, சாந்தினி. பிரியதர்ஷினிக்கு திருமணமாகி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டார். சாந்தினி சமீபத்தில் சரண்யா பொன்வண்ணனுடன் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து திரும்பினார். அப்போது அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் சினிமாவில் நடிப்பார் என்று பலரும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா பொன்வண்ணனுடைய வாரிசாக சாந்தினி, ஒரு பக்கம் பார்த்தால் ஜோதிகா, ஒரு பக்கம் பார்த்தால் கீர்த்தி சுரேஷ் என்று மிகவும் அழகாகவும் இளமையுமாக இருக்கிறார் சாந்தினி. விரைவில் சாந்தினி தமிழ் பட கதாநாயகியாக அறிமுகமாவார் என்று எதிர்பார்க்கலாம். வாடிவாசல் நிச்சயம் வெளிவரும். சூர்யாதான் கதாநாயகன், வெற்றிமாறன் இயக்குவார். கலைப்புலி தானு அறிவிப்பு. வாடிவாசல் படம் தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் வாடிவாசல் படத்தில் சூர்யா நடிக்க மறுத்து விட்டதாகவும் அவருக்கு பதிலாக வேறொரு நடிகர் நடிக்க இருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவந்தன. ஆனால் இதை திட்டவட்டமாக மறுத்தார் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு. எந்த காரணத்தை முன்னிட்டும் திட்டமிட்டபடி வாடிவாசல் படம் வெளிவரும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. வாடிவாசலில் சில கிராபிக்ஸ் வேலைகள் வெளிநாட்டிலே நடக்க இருப்பதால் அது பற்றி முன்கூட்டியே தெரிந்து அறிந்து அதை முன்னோட்டமாக பார்த்துவிட்டு அதற்கப்புறம் வாடிவாசலை தொடங்கலாம் என்று இருக்கிறோம். ஏனென்றால் காளை மாட்டை துன்புறுத்தக்கூடாது என்று தமிழகத்திலே சட்டம் இருக்கிறது. ஆனாலும் மிக இயல்பாக வாடிவாசல் படம் வெளிவரும். நிச்சயமாக சூர்யா அந்த படத்திலே கதாநாயகன் நடிப்பார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் வெற்றிமாறன் என்றார். வாடிவாசல் படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு. நிர்வாண பார்ட்டியில் கலந்து கொண்ட தமிழ் நடிகை. கிழுக்கம்பட்டி என்ற படத்தில் நடிகர் ஜெயராமுக்கு ஜோடியாக நடித்தவர் சுசித்ரா கிருஷ்ணமூர்த்தி. நடிகை சுசித்ரா கிருஷ்ணமூர்த்தி தமிழ், தெலுங்கு, மலையாளம் என்று தென்னக மொழிகளில் 10 மேற்பட்ட படங்களில் நடித்தவர். இவர் சமீபத்தில் ஒரு நிர்வாண விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தப்பா நினைக்காதீங்க, இந்த நிர்வாண விருந்து இந்தியாவில் நடக்கல, ஜெர்மனியில் உள்ள பெர்லின் நகரில் இந்த நிர்வாண விருந்து நடந்தது. நான் இதற்கு முன்னால் நிர்வாண விருந்து நடப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, வித்தியாசமாக அனுபவமாக இருக்கட்டுமே என்று சொல்லி நானும் அந்த பெர்லினில் நடந்த நிர்வாண விருந்தில் கலந்து கொண்டேன். 20 நிமிடம் தான் அங்கு இருந்தேன். அதற்கு அப்புறம் வெளியேறி போய்விட்டேன். இதிலிருந்து எனக்கு என்ன தெரிந்தது என்று சொன்னால், மூளை விருத்தி அடைய வேண்டும். மூளை விருத்தி அடைந்தால் நிர்வாண விருந்து தப்பாக தெரியாது என்று சொல்லி இருக்கிறார் சுசித்ரா கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு கிடைத்த காதல் கணவர் ரொம்ப நல்லவர், சோனாட்சி சின்ஹா. நடிகை சோனாட்சி சின்ஹா நடிகர் சத்ருகன் சின்ஹாவின் மகள். இவர் ஜாகீர் இக்பால் என்றவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதற்கு சத்ருகன் சின்ஹாவும் அவருடைய மனைவியும் தடை ஏதும் சொல்லவில்லை. இப்போது சோனாட்சி சின்ஹா பல படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். சோனாட்சி சின்ஹா தன்னுடைய காதல் கணவரை பற்றி சொல்லும் போது, என்னுடைய மனதுக்கேற்றபடி என்னுடைய கணவர் வாய்த்திருக்கிறார். அவரும் விட்டு கொடுத்து போகிறார், நானும் விட்டு கொடுத்து போகிறேன். திருமணத்துக்கு பிறகு என்னை நடிக்க சொல்லி அனுமதி கொடுத்திருக்கிறார் என்னுடைய கணவர் ஜாகீர். இது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. திருமண பந்தத்தில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனால் பிரச்சனையே வராது என்றார் சோனாட்சி சின்ஹா. காதல் தோல்வியாதான் என்னுடைய பாடல்களில் சோகம் இழையோடுகிறது. பின்னணி பாடகர் அறிவிப்பு. சித் ஸ்ரீராம் இயக்குனர் மணிரத்னத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராம். இன்றைக்கு பல கோடி ரசிகர்கள் சித் ஸ்ரீராமுக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பின்னணி பாடகர்களில் அதிகமான சம்பளம் வாங்குபவர் சித் ஸ்ரீராம். இவருடைய பாடல்களில் சோகம் இழையோடி கொண்டே இருக்கும். அந்த சோகத்தை சுகமாக ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பாடல் ரசிகர்கள். இது பற்றி கேட்டதற்கு, ஏங்க உங்க பாட்டெல்லாம் ஒரு சோக இழையோடுதே, என்ன காரணம் கேட்டதுக்கு படார் என்று தன்னுடைய மனசாட்சியின் குரலை சொன்னார் சித் ஸ்ரீராம். நீங்க சொல்றது உண்மைதான். என்னுடைய பாடல்களில் ஒரு காதல் வலி எப்போதுமே இருக்கும். என்ன காரணம்னா, நான் காதலில் வலியை சந்தித்திருக்கிறேன், காதல் தோல்வியை சந்தித்திருக்கிறேன். அந்த அனுபவத்தை தான் என்னுடைய குரல் பிரதிபலிக்கிறது. நிஜமாகவே காதல் தோல்வியை சந்தித்ததால் தான் என்னுடைய பாடல்களில் சோகம் எதிரொலிக்கிறது. அந்த சோகத்தை சுகமாக அனுபவிக்கிறீர்கள் நீங்கள் என்று ரசிகர்களை பற்றி குறிப்பிட்டார் சித் ஸ்ரீராம் பின்னணி பாடகர். நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு குக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குக்கு சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.